சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஹெச்டிஎஃப்சி வங்கியில் அக்கவுண்ட் இருப்பவர்களுக்கு நாளை முதல் 4 முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய பெருந்துறை வங்கியான எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எஃப்டியினுடைய வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி வங்கியும் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கான இந்த எஃப்டின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதில் பணத்தை போட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க, அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழு நிலவரமாக வந்து பார்க்கலாம். இந்த புதிய மாற்றமானது டிசம்பர் 17, 2025 அன்றே அமலுக்கு வந்துருச்சு. இப்போது இந்த ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய புதிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னா 7 நாள் முதல் 14 நாட்கள் வரை பொதுமக்களுக்கு 2.75%, மூத்த குடிமக்களுக்கு 3.25% கொடுக்குறாங்க. 15 நாள் முதல் 29 நாட்கள் வரை பொதுமக்களுக்கு 2.75%, மூத்த குடிமக்களுக்கு 3.25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 30 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை பொதுமக்களுக்கு 3.25%, மூத்த குடிமக்களுக்கு 3.75% வந்து கொடுக்குறாங்க. இதே 46 நாள் முதல் 60 நாட்கள் வரை பொதுமக்களுக்கு 4.25%, மூத்த குடிமக்களுக்கு 4.75% வந்து கொடுக்குறாங்க. இதே 61 நாள் முதல் 89 நாட்கள் வரை பொதுமக்களுக்கு 4.25%, மூத்த குடிமக்களுக்கு 4.75% வந்து கொடுக்குறாங்க. 90 நாட்கள் முதல் 6 மாதங்கள் வரை பொதுமக்களுக்கு 4.25%, மூத்த குடிமக்களுக்கு 4.75% வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 6 மாதம் ஆகி 1 நாள் ஆயிருந்தாலும் சரி, 9 மாதங்களுக்கு குறைவாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு 5.50%, மூத்த குடிமக்களுக்கு 6% வந்து கொடுக்குறாங்க. இதே 9 மாதம் 1 நாள் ஆயிருந்தாலும் சரி, இல்லைனா 1 வருஷத்துக்கும் குறைவாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு 5.75%, மூத்த குடிமக்களுக்கு 6.25% வந்து கொடுக்குறாங்க. இதே 1 வருஷம் முதல் 15 மாதங்களுக்கும் குறைவாக உள்ள மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு 6.25%, மூத்த குடிமக்களுக்கு 6.75% வந்து கொடுக்குறாங்க. இதே 15 மாதங்கள் முதல் 18 மாதங்களுக்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.35%, மூத்த குடிமக்களுக்கு 6.85% வரை கொடுக்குறாங்க. அடுத்து 18 மாதம் 1 நாள் ஆயிருந்தாலும் சரி, இல்லை 21 மாதங்களுக்கு குறைவாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு 6.45%, மூத்த குடிமக்களுக்கு 6.95% வரை கொடுக்குறாங்க. அடுத்து 21 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு 6.45%, மூத்த குடிமக்களுக்கு 6.95% வரை கொடுக்குறாங்க. இதே 2 வருஷம் 1 நாளாக இருந்தாலும் சரி, இல்லைனா 2 வருஷம் 11 மாதங்களுக்கு குறைவாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு 6.45%, மூத்த குடிமக்களுக்கு 6.95% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே 3 வருஷம் வரைக்கும் பொதுமக்களுக்கு 6.45%, மூத்த குடிமக்களுக்கு 6.95% வரைக்குமே கொடுக்குறாங்க. இதே 3 வருஷம் 1 நாள் முதல் 4 வருஷம் 7 மாதங்கள் வரைக்குமே 6.40% பொதுமக்களுக்கும், மூத்த குடிமக்களுக்கு 6.90% வந்து கொடுக்குறாங்க. இதே 4 ஆண்டுகள் 7 மாதங்கள் முதல் 55 மாதங்கள் வரை 6.40% பொதுமக்களுக்கும், மூத்த குடிமக்களுக்கு 6.90% வந்து கொடுக்குறாங்க. இதே 4 ஆண்டுகள் 7 மாதங்கள் 1 நாள் முதலும் 5 ஆண்டுகள் குறைவாக உள்ளவர்களுக்கு பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.40% வரை கொடுக்குறாங்க. இதே மூத்த குடிமக்களுக்கு 6.90% வரை கொடுக்குறாங்க. ஸோ 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.15%, மூத்த குடிமக்களுக்கு 6.65% வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஃப்டி ரேட் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெச்டிஎஃப்சி வங்கியானது குறைஞ்சிருக்கு. ஸோ இது போன்ற அடுத்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.